Hi my beautiful families, welcome and welcome back to our Positive Bring Positive channel. இன்னைக்கான டேரோ ரீடிங் பார்க்கலாம். அண்ட் உங்களோட லைஃப்பில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அண்ட் அதை பற்றின கைடன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஜாபாக இருக்கட்டும் இல்லை ஏதோ சம்திங் உங்கள் லைஃப் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். எப்படி தான் உங்கள் லைஃப் போயிட்டுருக்கு அந்த ட்ராக் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்துடலாம். உங்களோட லைஃப்பில் ஒரு டெத் கார்டு வருது. ஸோ இது வரைக்கும் இருந்த இந்த கஷ்டங்கள் எல்லாமே இதுக்கப்புறம் ஒரு நியூ பிகினிங் அமைய போது. ஜாபாக இருக்கட்டும் சரி, ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அண்ட் ஹையர் பொசிஷன் போவீங்க. அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி இருக்க ஜாப்லேருந்து ஒரு நல்ல ஜாபுக்கு மாறுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கான கார்டு இது தான். அண்ட் ஏதோ உங்களோட ஒரு லைஃப்பில் எப்படி ஒரு பட்டர்ஃப்ளை ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுதோ அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறதுக்கான டைம் இப்போது இருக்குது. ஸோ பாஸ்டில் பட்ட கஷ்டங்கள், நீங்கள் பாஸ்ட்டில் நிறையவே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் ஃபினிஷ் ஆகி முடிஞ்சு போய் இப்போ உங்களுக்கான ஒரு நியூ லைஃப், ஒரு அழகான லைஃப் உங்களுக்காக ஒரு திறவுகோல் மாதிரி இருக்க போகுது. அண்ட் ஒரு கெட்ட சுச்சுவேஷனாக இருக்கட்டும் எல்லாமே உங்கள் லைஃப்லேருந்து போயிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல சுச்சுவேஷன் அண்டு ஒரு நியூ பிகினிங். உங்கள் லவ்வில் கூட ஒரு நியூ பிகினிங் இருக்கலாம். ஆல்ரெடி ஒரு பிரேக்கப் ஆகிருக்கு அப்படின்னா ஒரு நியூ பார்ட்னர் உங்களுக்காக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இன்னொரு இது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பிரிஞ்சு போனவங்க கூட உங்களை திருப்பி பேசுவாங்க, உங்களை மீட் பண்ணுவாங்க. அண்ட் மாதிரி ஒரு திருப்பி ரீயூனியன் ஆகிறதும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது. ஸோ உங்களோட லைஃப்பில் ஸோ ஆல்ரெடி இருக்க உங்கள் மைண்ட் தாட்ஸ் இன்னும் அழகாக சேஞ்சஸ் ஆக போகுது. அதனால் உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் எல்லாமே ஒரு பிளெஸ்ஸிங் தான். அதனால் நீங்கள் ஒரு விஷயத்தையும் நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க வேண்டாம். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மெச்சூரிட்டியான பர்சன். ஆக்சுவலி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் சரி, யாராக இருக்கட்டும், உங்ககிட்டேருந்து ஒரு லவ், ரொம்ப ஹானஸ்டான ஒரு லவ்வாக இருக்கட்டும், உங்களுக்கு நிறையவே ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு கனெக்ஷன் இருக்குது. நீங்கள் எப்படின்னா எல்லாருக்குமே அன்பை கொடுப்பீங்க. அண்ட் எந்த விஷயத்துலையும் யாரும் ஏமாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உங்களோட விஷயமா இருக்கட்டும் சரி, ஓகே, ஹானஸ்ட்டாக இருக்க நீங்கள் ரொம்பவே இருப்பீங்க. அண்ட் உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் கோல்ஸ் இருக்கும். ஸோ அது ரொம்ப பிடிச்ச மாதிரி நீங்கள் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருப்பீங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகுவாங்க, மோட்டிவேஷன் ஆகுவாங்க. உங்களோட ப்ரெசன்ஸ் அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் மெச்சூரிட்டியாக இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டியான இருக்குது ரொம்பவே. ஏன்னா இந்த கார்டு ரொம்ப ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பர்சன் இது பண்ணும். உங்களுக்கு எந்த சுச்சுவேஷனில் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மெச்சூரிட்டி கூட உங்களுக்கு ஓனாகவே இருக்கும். அண்ட் ஒரு குட் பர்சன் ஆக்சுவலி இந்த கார்டு ஸோ நீங்கள் ஒரு குட் பர்சனாக இருக்கீங்க. அண்ட் யாருக்குமே எந்த கெட்டதும் பண்ணிடக்கூடாதுங்கிற விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கீங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு நிறைய கெட்ட விஷயங்கள் நடக்கிறதா இருக்கட்டும், மற்றவங்க உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் அண்ட் நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கீங்க. பட் எனிவே நீங்கள் யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது, எந்த கஷ்டமும் கொடுக்கக்கூடாதுங்கிற விஷயத்தில் அண்ட் நேர்மையாக இருக்கணுங்கிற விஷயத்தில் ரொம்பவே ஒரு குறிக்கோளோட ஒரு ஹானஸ்ட்டாக இருக்கீங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ பிகினிங் இருக்குது. அண்டு இந்த நியூ பிகினிங் ஒரு சக்ஸஸான ஒரு லைஃப்பை கொண்டுட்டு போகும். ஸோ அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குது, எல்லாத்தையுமே ஒரு லேர்னிங்காக எடுத்துக்கோங்க. அண்ட் உங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு தாட்ஸ் நிறையவே இருக்கும் உங்களுக்குள்ளே. உங்கள் மென்டாலிட்டியுமே அப்படி தான் இருக்கும். எல்லாருமே எல்லாத்தையும் விட உங்களுக்கு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே முக்கியமாக இருப்பீங்க. நிறைய பேருக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்க, எப்படி இருங்க, எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மெச்சூரிட்டியாக நிறைய அட்வைஸ் கொடுப்பீங்க. அந்த அட்வைஸ் அவங்க லைஃப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை நோக்கி போகும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் கூட மற்றவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். அண்ட் தாட்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு குட் தாட் அவங்களுக்கு கொடுக்கணும்.
உங்ககிட்டேருந்து ஒரு நல்ல வைப்ரேஷன் அவங்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேரிங்கான பர்சன் நீங்கள் வந்து. அப்புறம் நல்ல படிக்கிற பர்சனாகவும் இருப்பீங்க. எஜுகேஷன் வைஸ் பார்க்கும்போது ஒரு சம்திங் டீச்சராக இருப்பீங்க, இல்லைன்னா நிறைய பேருக்கு நல்லா டீச் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு கைடன்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், ஒரு நல்ல குட் பொசிஷனில் ஒரு ஸ்டெபிலிட்டியான பர்சனாக இருக்கீங்க. ஸோ ரொம்ப அழகாகவும் இருப்பீங்க. நிறைய விஷயத்தில் வந்து நீங்கள் நிறைய பேருக்கு வந்து நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ எனிவே உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். அண்ட் உங்களோட லைஃப் பார்ட்னர் பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலி உங்களோட லைஃப் பார்ட்னர் எப்படின்னா ரொம்ப உங்களை பற்றி திங்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. திங்க் பண்ணாமல் கிடையாது. பட் எனிவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க உங்ககிட்ட வர்றதுக்கு ரொம்பவே ஸ்லோ ப்ராக்ரெஸ்ஸாக இருக்குது. பட் வரமாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. வருவாங்கங்கிறது ஸ்ட்ராங்கான மெசேஜாக இருக்குது. பட் ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து உங்ககிட்ட வருவாங்க. ஏன்னா அவங்களும் கொஞ்சம் மெச்சூரிட்டியாக யோசிக்கிறாங்க. எமோஷ்னலாக எந்த விஷயத்துலையும் சிக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அந்த பர்சன் ரொம்பவே எப்படி சொல்கிறதுனா அவங்களோட விஷயத்தில் கொஞ்சம் கராராக இருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ அவங்களுக்கு வந்து மணி விஷயத்தில் கூட கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துகிட்டு அதனால கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக ஒரு மாதிரி சேடாகவே இருக்காங்க. அண்டு உங்களை நோக்கி நீங்கள் நினச்சிட்ருக்கா மாதிரி அந்த பர்சன் வரணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாகவே இருக்குது டைம். எப்போ வருவாங்கன்னு பார்க்கலாமா? 1 வீக் ஆகலாம். மேபி 1 வீக்கில் கூட அந்த பர்சன் ரிட்டன் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அண்ட் சம்திங் ஏதோ அவங்க பேசுகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து அவங்க வந்து பேசுவாங்க. தேங்க்யூ மை பியூட்டிஃபுல் ஃபேமிலிஸ். ஐ வில் see in the next video. Bye, take care.